இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் மாமா. நான் என் மனசுக்குள்ள இருக்கிற பயத்தை உங்ககிட்ட சொன்னப்போ நெகட்டிவா யோசிக்கிறேன்னு என் மேல கோவப்பட்டீங்கல்ல, அம்மா எப்படி மாறிட்டாங்கன்னு பாத்தீங்களா? அம்மாவோட இந்த மாற்றத்தை நான் எதிர்பார்க்கல தான். என் நம்பிக்கை தோத்துருச்சு, உன் பயம் ஜெயிச்சிருச்சு. அதுக்காகலாம் நீ நெகட்டிவா யோசிக்கிறது சரின்னுலாம் என்னால ஏத்துக்க முடியாது. நான் உங்களை ஒத்துக்க சொல்லல மாமா. நான் நெகட்டிவா யோசிக்கல, கொஞ்சம் யதார்த்தமா யோசிக்கிறேன்னு சொன்னேன். இந்த விஷயத்துல நீ யோசிச்சது நடந்துருச்சுன்றதுக்காக எப்பவும் அதே மாதிரி நடக்கும்னு நினைக்காத. இது நெகட்டிவான சிந்தனைக்கு கிடைச்ச தற்காலிகமான வெற்றி தான். பாசிட்டிவா நினைக்கிறது இப்ப நடக்கலனாலும் நம்ம விடாம அதை ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா அது நடந்தே தீரும். கடவுள்ன்றது வேற எதுவும் இல்லை, நல்ல சிந்தனையும் அது மேல நம்ம வைக்கிற நம்பிக்கையும் தான். நம்ம எந்த ஒரு விஷயத்து மேல நம்பிக்கை வைக்கிறோமோ அது கடவுளா இருந்து நம்மளை காப்பாற்றும், நம்ம நினைச்சதை நடத்தி காட்டும். நெகட்டிவா நினைக்கிறதால எதையுமே சாதிக்க முடியாது. பாசிட்டிவான சிந்தனைக்கு தான் ஃபைனலா வெற்றி. இனிமே நீ இந்த மாதிரி நினைக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் பாசிட்டிவா யோசி. நம்ம நினைச்சது சீக்கிரமாவே நடக்கும். காப்பாற்றலாம். உங்ககிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேன், அதுக்காக நான் இப்போ மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அம்மா கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும், நீங்க இங்கே இருங்க. சரி ப்ரோ. அப்போ ஆதி உள்ள போய் அகிலா கிட்ட ஏதோ பேசியிருக்கான் போல இருக்கு. என்ன பேசினான்னு தெரியலையே. எதுக்கும் ஆதி எதுவும் பேசலன்னு சொல்லி வைப்போம். இல்லையே அகிலா, ஹாஸ்பிட்டல்ல ஆதி உங்ககிட்ட எதுவும் பேசலையே. அப்புறம் எதுக்கு எனக்கு ஆதியோட குரல் மாதிரியே கேட்டுச்சு? அகிலா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? என்ன கேட்க போறீங்க? கல்யாண மண்டபத்துல நீ எதுக்காக திடீர்னு அப்படி நடந்துகிட்ட? அததான் நான் மண்டபத்திலேயே சொன்னேனே. ஆதிக்கடவுர் பரம்பரை அந்தஸ்துக்கு தகுதி இல்லாத ஒரு பொண்ணு மருமகளா வர முடியாது, அதை என்னால ஏத்துக்கவும் முடியாது. பெரியய்யா, நீங்க சொன்ன மாதிரியே நான் ரெடி ஆயிட்டு வந்திருக்கேன். இப்ப சொல்லுங்க, எதுக்காக என்ன ரெடியாக சொன்னீங்க? ஒன்றும் இல்லை, பிராண்ட் அம்பாசிடருக்காக புது ஸ்டில்ஸ் கேட்டாங்க. ஸோ உன்னை ஃபோட்டோ ஷூட் பண்ணலான்னு ரெடியாகி வர சொன்னேன். அப்ப இதுக்காக தான் என்கிட்ட கேமரா கேட்டிங்களா? ஆமா. மித்ரா நில்லு. எங்க போற? இங்க ஃபோட்டோ ஷூட் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை. உனக்கு தான் ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னல, வந்து எனக்கு அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணு. வா. பார்வதி, நீ போஸ்ட் பண்ணு. ஒரே நிமிஷம். என்ன பார்த்துட்டு இருக்க? அது திருப்பி வை. ஆதி தன்னை வச்சு போட்டோ எடுக்க போறான்னு அங்க சந்தோஷமா சொல்லிட்டு வந்தா இவ. இங்க வந்து பார்த்தா அவன் இவள வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்த ஆதி மித்ரா வெறுப்பத்தை தானே இந்த சமையல்காரி வச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்கான். இவனு இவ ஒருத்தி இங்க வந்து தர்மக்கோல் பிடிச்சிட்டு நிக்கிறான்.
ஹலோ ஆண்டி. மித்ரா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அது ஏன் கேக்குறீங்க? மித்ரா, அங்க நடக்கிறதுல நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். உன்னை வெறுப்பேத்தணுங்கிறதுக்காக தான் அந்த காவிய காதலர்கள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ ஒண்ணு வருத்தப்படாத. அவங்க 2 பேரையும் இன்னைக்கு அகிலா கிட்ட நான் கையும் களவுமா மாட்டி கொடுக்கறேன். மித்ரா, என்ன ஃபோன் பேசிட்டு இருக்கியா? வந்து தவமகுல புடி. இருக்கட்டும் மித்ரா, போ, கூப்பிடுறான்ல, கண்டினியூ பண்ணு. அவங்க 2 பேருக்கும் இன்னைக்கு பெரிய அப்ப நான் வைக்கிறேன். போ. திமுரு பிடிச்சவன். இங்க வா, அங்க யாருக்கு போய் பிடிக்கிற? இப்படி வா, உயிர் எடுக்கிறது. அருண், அருண், என்ன ஐசு, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? ஆதிக்கும் பார்வதிக்கும் ஆபத்து. என்ன சொல்ற ஐசு? அவங்க 2 பேத்துக்கு அப்படி என்ன ஆபத்து? ஆதி பார்வதியை வச்சு கார்டன்ல போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. கூட மித்ராவை வச்சு வெறுப்பேத்திட்டு இருக்காரு. வனஜா ஆண்டி அதை பார்த்துட்டு எரிச்சல் ஆகி அகிலா ஆண்டி அங்க கூட்டிட்டு போய் ஆதி பார்வதியை மாட்ட வைக்க பாக்குறாங்க. அகிலா ஆண்டி கார்டனுக்கு போகாம எப்படியாவது தடுக்கணும். ஆதி பார்வதி அகிலா ஆண்டி கிட்ட மாட்டிக்காம எப்படியாவது நம்ம அவங்கள சேவ் பண்ணணும் அருண். அக்கா, அக்கா, ஐசு, நீ ஒன்னும் கவலைப்படாத. வனஜா சித்தியோட மேட்ரு ஒண்ணு என்கிட்ட மாட்டிருக்கு. அவங்களால என்னைக்காவது பிரச்சனை வரும்போது அதை யூஸ் பண்ணலான்னு வச்சிருந்தேன். இப்ப அதுக்கு வேலை வந்துருச்சு. சித்திக்கு எப்படி ஆப்பு வைக்கிறேன்னு வந்து பாரு. வா. வரேன் இரு. அக்கா, நீங்க என் கூட வாங்க, ஒரு முக்கியமான விஷயம் காட்டுறேன். என்ன விஷயம்? நீங்க வாங்கக்கா, அங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. அக்கா, நான் சொல்றேன்ல, வாங்கக்கா, கொஞ்சம் வாங்க, வாங்க, அங்க வந்து பார்த்தா தெரிஞ்சுப்பீங்க. வாங்கக்கா.